பண்ணுவீங்க. ஓகே. இன்டர்வியூல கூட ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், நல்லா கவனிச்சுக்கோங்க. அஹ் இதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா யூஸ் பண்ற இது எதுன்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி ரேஷியோஸ், அப்புறம் வந்து இந்த ஈக்விட்டி ரேஷியோ, ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இதான் ஃப்ரீக்வெண்ட்டா யூஸ் பண்றது. இந்த இந்த போர்ஷன் ஆஃப் இட் நிறைய இதுல டிசிஷன் மேக்கிங். இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கினா கூட ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறேன்னா ரேஷியோ அனாலிசிஸ் பண்ணுவேன். ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி இருக்கு, கரண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்கு, கேபிட்டல் கியரிங் ரேஷியோ எப்படி இருக்கு. இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ஓட பார்ட் வந்து ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரேஷியோன்றது டைம்ஸ். எவ்வளோ டைம்ஸ் வந்து கரண்ட் அசர்ட் எவ்வளோ டைம்ஸ் இருக்கு கரண்ட் லைபிலிட்டியை மீட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து எவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிற அசட் சேல்ஸா கன்வெர்ட் ஆகுறது, அந்த மாதிரி ஒன்னொன்னா நம்ம டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ரேஷியோ அனாலிசிஸ். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டும் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கித்தனை உங்களுக்கு நான் அப்புறம் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ் எடுத்துறேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ அனாலிசிஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா லிக்விடிட்டி பொசிஷன், லாங் டேர்ம் சால்வென்சி, அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி, இன்டர்ஃபர்ம் கம்பேரிசன்ஸ், இதெல்லாம் அதோட அப்ஜெக்டிவ்ஸ். ரேஷியோ அனாலிசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கறதாக இருந்தாலோ இல்ல நியூவா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெண்டர்ஸ் கிட்ட போய் கேட்கறதா இருந்தாலோ இல்ல நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட போய் கேட்கறதா இருந்தாலோ ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற ஒரே ஸ்டேட்மெண்ட் உங்களோட லிக்விடிட்டி பொசிஷன் என்ன, உங்களோட ரேஷியோ ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் அசஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெதர் யூ ஆர் ரியலி வெதர் வி வில் பி ஏபிள் டு கிவ் யுவர் லோனா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் தான் கேட்பாங்க. அதே மாதிரி என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் சுச்சுவேஷனை நான் கரெக்டாக அசஸ் பண்ணனாலும் ரேஷியோஸ் வச்சு தான் நான் பண்ண முடியும். இன்னொன்று, நான் வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் டிவிடெண்ட் பெர் ஷேர் ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை ஏர்னிங்ஸ் பெர் ஷேராக இருக்கலாம், இல்லை டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ. இது எல்லாமே இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்டர் இந்த ரேஷியோஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். ஓகேவா? அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அனாலிசிஸ் என்னன்னா லிக்விடிட்டி பொசிஷன். சால்வென்சினா என்ன தீப்தி? கரெக்ட். whether they are in a position to repay the financial obligations அப்படின்றத ஒரு அசஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன் தான் சால்வென்சி பொசிஷன். இதுல ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி ஒன்று இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஒன்று இருக்கு, இன்டர்ஃபர்ம் இன்ட்ராஃபர்ம். இன்டர்ஃபர்ம்னா என்ன அர்த்தம்னா இன் கரெக்ட். கரெக்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட். வெரி குட். அது கம்பேர் பண்ணுறது இன்ட்ராஃபார்ம். ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியும்ல கண்ணா? இப்போ எந்த மூமெண்ட்ல போகிறது, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபேவரபிளாக போகிறதா மூமெண்ட்டு, இல்லை அன்ஃபேவரபிளாக போகிறதா, அதாவது அன்ஃபேவரபிளான லாஸ் சுச்சுவேஷனா, இல்லை இந்த மாதிரி அன்ஃபேவரபிளாக தெர் இஸ் அ ஃபேவரபிள் சுச்சுவேஷனா, அந்த மாதிரி பார்க்கறதுன்றது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்.
ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் கம்பேரிசன்றது நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அப்சல்யூட், ஹிஸ்டாரிக்கல், ஹாரிசான்டல் அண்ட் பட்ஜெட்டட். இது சும்மா ஹை லெவல்ல பார்த்துக்கோங்க. இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எம்சிக்யூக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ரேஷியோ அனாலிசிஸோட லிமிடேஷன்ஸ் என்னன்னா, இது வந்து டீடைல்டு டாஸ்க். ஒரு பர்டிகுலர் ரேஷியோ வச்சே நான் கம்பெனி அசஸ் பண்ண முடியுமானா இல்ல. குரூப் ஆஃப் ரேஷியோஸ், லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, கேபிட்டல் கியரிங் ரேஷியோஸ், அப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வச்சாதான் என்னால ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஓகேவா? அதனால டீடைல்டு ப்ராசஸ். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் மட்டும் பண்ணி ஒரு ப்ரிசைஸா ஒரு டெஃபினிஷன் எடுத்துட்டு வர முடியுமா அந்த சினாரியோக்கு அப்படின்னா 90% எடுத்துட்டு வர முடியும், 10% எடுத்துட்டு வர முடியாது. அது பெரிய விஷயம். ஒரு பேலன்ஸ் ஷீட் வச்சு ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை அசஸ் பண்ணி இந்த வெறும்ன பேலன்ஸ் ஷீட் வச்சோ இல்லை வெறும்ன ரேஷியோ வச்சோ நான் கம்பெனி வந்து நல்லா பண்றாங்களா அப்படின்றத மட்டும் கன்க்ளூஷன் எடுத்துட்டு வர முடியாது. வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் the company has in plan also is taken into consideration for assessing the progress of a country. இப்போ நான் ஒரு ஷேர் ஒரு கம்பெனியில் போடுறேன்னா நான் வெறும்னா ரேஷியோ வச்சு அசஸ் பண்ணி பண்ணலாம்னா 70% அசஸ் பண்ண முடியும். மற்ற 3% 30% எப்படின்னா கம்பெனி எதை நோக்கி போகுது, கம்பெனி வந்து கிரீனரி நோக்கி போகிறதா, கம்பெனி சோலார் எனர்ஜியை நோக்கி போகிறதா, நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா. இப்போ ஒரு கம்பெனி வந்து சோலார் எனர்ஜி. சொல்லுங்க கணா. ஓ அப்படியா, சரி சரி. எது வரைக்கும்டா கேட்ட நீனு? ஆ, அதுல இருந்து சரி சரி, ஓகே. அப்ப அதுல இருந்து எடுக்கிறேன். கீர்த்தனா உங்களுக்கு கிளியரா கேக்குறதாடா? சரிடா சொல்லும். இப்போ லிமிடேஷன் ஸ்டார்டிங்ல இருந்து எடுக்கிறேன்டா. வித் சாரி கீர்த்தனா, பை எனி சான்ஸ். சரி, ஓகே ரைட். மித்ரா, மித்ரா குட் ஈவினிங் மித்ரா. ரேஷியோ அனாலிசிஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மித்ரா. ஐ வாண்ட் டு லைக் ஜஸ்ட் தாட் ஆஃப் இன்ஃபார்மிங் யுவர் செல்ஃப் அண்ட் கீர்த்தனா. ஸோ அதனால தான் சாரி கால் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப சாரி. ஓகேவா? இஃப் இட்ஸ் அதர்வைஸ் அ ப்ராப்ளம்னா பார்த்துக்கோங்க. சரி, நான் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரேஷியோ அனாலிசிஸ் இன்ட்ரடக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கேங்கண்ணா. ஓகேவா? என் ரேஷியோ அனாலிசிஸ்ல எப்படிலாம் நம்ம வந்து ஒரு கம்பெனியோட growth-யும் ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டி, ஒரு கம்பெனியோட சால்வன்சி, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதெல்லாம் எப்படி அசஸ் பண்றோம், தியரி தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ யூ ஹவ் நாட் நிறைய மிஸ் ஆகல. இப்போ ரேஷியோ அனாலிசிஸோட அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படின்றது எப்படின்னா ரேஷியோ அனாலிசிஸ் பண்றதுன்றது சேலஞ்சிங்கான ஜாப். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பண்றேன் அப்படின்னா, அசஸ் பண்றேன் அப்படின்னா ரேஷியோ வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து பெரிய டாஸ்க் அது. சம்டைம்ஸ் வெறும்னா எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சியோ ஒரு கம்பெனியோக்கான ப்ரிசைஸ் ப்ராக்ரஸை நான் வந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னா கஷ்டம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் வந்து தே மே ஃபெயில் டு reflect the average or typical situation. It ignores the short term fluctuations in assets and equities. அது ரொம்ப இது. இப்போ நான் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இங்க எங்கேயுமே தெரியாதுடா இந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கம்பேரபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணும்போது அப்போ சில கன்க்ளூஷன்ஸ் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கம்பெனி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி வந்து ரைட் ஆஃப் டெட்ஸ் வந்து ஒரு மாதிரி மெத்தட், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, ஒருத்தர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஒவ்வொரு கம்பெனி டு ஒரு கம்பெனி வேரியா இருக்கிறதுனால ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து வர டிசிஷனும் எனக்கு 100% அதில் ரிலே பண்ணலாம்னா பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி
இதுல வந்து நிறைய டேட்டாவோட கனெக்ஷன் வந்து நம்ம வச்சு இன்டர்பிரிட்டேஷன் பண்ற மாதிரி இருக்கும். நான் வெறும்னா கரண்ட் ரேஷியோ வச்சு மட்டும் நான் வந்து லிக்விடிட்டி பரவாயில்ல அப்படின்றத நான் ஒன்லைனரா சொல்லலாமே தவிர, பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு growth, ஒரு ஸ்ட்ராங்கா எஸ் அப்படின்னு நான் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய டேட்டா எக்கச்சக்கமா புல் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். சி இந்த ஃபார்முலாலாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. ஸோ அதனால ஃபார்முலா நான் வந்து ரொம்ப டச் அப் ஆன் பண்ணல. ஐம் கெட்டிங் ஆன் டு த டைரக்ட் சம்ஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நீங்க 3 பேருமே படிச்சிட்டீங்க. நான் அது ஐ ஹவ் அசஸ்ட் இட், அதனால சொல்றேன். இப்போ வந்து ரேஷியோ அனாலிசிஸ் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் ஆக்குபென்சி ரேஷியோ, பெட் ஆக்குபென்சிலாம் ஸ்டேஜ் ஒன்ல கோத்ரூ பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்டு, பேங்க்கு, டெலிகாம் இண்டஸ்ட்ரி. சரி, அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரேஷியோன்றது டிஃப்ரெண்ட்டாக யூசேஜ் ஆகிறது. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்க. Following is a P&L account and balance sheet of Jai Hind Limited. Read of them for the purpose of analysis and calculate the following ratios: gross profit ratio, overall profitability ratio, current ratio, debt equity ratio, stock turnover ratio, finished goods turnover ratio, liquidity ratio. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா P&L கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல சாரி P&L கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இங்கேருந்து ஆரம்பிக்குது கண்ணா. ஓகே, இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நம்ம அதன் மூலமா ரேஷியோஸ் வந்து அசஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன் கொஞ்சம், 3 பேரும். மித்ரா, இப்போ கீர்த்தனாக்கு நான் எஃப்எம் கிளாஸ் எடுப்பேன்ல மித்ரா, ஆர் இந்த பேட்ச் 2க்கு எஃப்எம் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு டாபிக்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தட் ஐ வில் டேக் இட் அப். உங்களுக்கு புரியல அப்படின்ற போது, இல்லைன்னா நீங்க வந்து இது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏற்கனவே பண்ண டாபிக்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்லாம் புரியலன்னா இந்த பேட்சோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு டைமிங். ஸோ சேல்ஸ் எடுத்துட்டீங்களா தீப்தி, கீர்த்தனா, மித்ரா? சின்ன நோட்டு. ஓகே, தீப்தி கே. ஓகே ஓகே கண்ணா. ஸோ சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும் எழுதிக்கோங்க. இந்த ஃபார்மேட் வந்து இஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட். 14 மார்க்ஸ் சம் ரேஷியோ அனாலிசிஸ்ல வந்ததுன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு அதுலேருந்து நீங்க வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 7 மார்க்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்க ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்குண்ணா எழுதிக்கோங்க சின்ன நோட்ல ஃபார்மேட் சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதில் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அதுலேருந்து வருது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் நெட் பண்ணோம்னா கிராஸ் ப்ராஃபிட். இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் அப்படியே நம்ம வாட் வி சீன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இம்பாக்ட்ரா, இந்த லைன் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல ஆல் யுவர் நோ லைக் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல. பிஎன்எல்ல நம்ம என்னெல்லாம் போடுவோம்? பேங்க் சார்ஜஸ், எக்ஸாம்பிள் சும்மா சொல்றோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, அட்மின், ஆடிட் ஃபீஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது எல்லாமே இங்க வந்துரும்டா. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போக வருது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இந்த லைன் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச். அப்புறம் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிவிடெண்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். இப்படி எழுதிக்கோங்க, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் which will give you EBIT.
நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஈபிட்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். இப்படி இதுக்கப்புறம் அதாவது இது என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 ரூபாய் உங்களுக்கு கையில லாபமா கிடைச்சிருக்கு. அந்த 400 ரூபாயில நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடம். இந்த 400 ரூபாயில நீங்க இன்னும் பேங்க்குக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் கட்டல. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸையும் இன்னும் பே பண்ணல. ஓகேவா? 2 விங்கா பிரியுது கண்ணா. இந்த இந்த பாயிண்ட் தான் 2 பிரியுது. ஈபிட்ன்ற பாயிண்ட் என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஒண்ணு பேங்க்குக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் கட்டல, இன்னொன்னு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸ் கொடுக்கல. இந்த ஈபிட்ல இருந்து இப்போ ஒரு 400 ரூபாய் கையில இருக்குன்னு வச்சுக்கோடா. இன்ட்ரெஸ்ட் வந்து லைக் நான் 30 ரூபாய் கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த 400ல இருந்து 30 ரூபாயை நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. 400 மைனஸ் 30 ரூபாய் கட்டுறேன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஏர்னிங்ஸ். கட்டிட்டேன், 30 ரூபாய் கட்டிட்டேன், இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டேன்னா ரிமைனிங் வருது என்னன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ். இன்னும் நான் டாக்ஸ் பே பண்ணலான்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ல இருந்து அதாவது 370ல இருந்து டாக்ஸ் பே பண்றேன்டா, 70 ரூபாய் பே பண்றேன்னா பே பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட் பேர் என்னன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 விஷயம். ஈபிட்ன்றது இன்ட்ரெஸ்டும் பண்ணல, டாக்ஸையும் பண்ணல நான். இபிடின்றது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன், டாக்ஸ் பே பண்ணல. இஏடின்றது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன், டாக்ஸும் பே பண்றேன். இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா less tax. EAT. இந்த பாயிண்ட் தான் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் தான் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் என்ன நடக்கும்? இபிஎஸ் கண்டுபிடிக்கும் போது ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்படிதான் இது எண்ட் அப் ஆகும். புரியுதா அந்த ஃப்ளோ உங்களுக்கு? ஆனா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஃப்ளோல. புரியுறதா கீர்த்தனா உங்களுக்கு? ஓகே. மித்ரா புரியுதா? தீப்தி புரியுதா? ஓகே. மித்ரா உங்க வாய்ஸ் கேட்கல மித்ரா எனக்கு. சரி, ஓகே ஃபைன். இது எழுதிக்கோங்க கண்ணா ஃபர்ஸ்ட்லேருந்து. தெரியறது இல்ல, எழுதிக்கோங்க, நிதானமா எழுதிக்கோங்க, பொறுமையா எழுதிக்கோங்க. ஏன்னா இதுதான் பேஸ் நம்மளுக்கு, பேஸ் கைட் மாதிரி. இந்த ஃபார்மேட்ல இருந்து தான் we will try to find out predominant ratios, profitability ratios, அப்புறம் வந்து price earning ratios, அதாவது profitability ratios, price earning ratios, profitability எல்லாமே இது. இதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல இருந்து we will get current ratios, capital gearing ratios, solvency ratios, turnover ratios. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க.
ஆ இப்ப பாருங்க கண்ணா, ஒன்னொன்னா அப்படியே சொல்லித்தரேன். இப்போ ஃபார்மேட் இருக்கு. அப்படியே இப்ப நம்ம இந்த ஃபார்மேட் எழுதிட்டோம்னா அந்த டேட்டாவை நீங்க அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதான். லைக் என்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 10 lakhs. ஸோ 10 lakhs இங்க போட்டுக்கோங்க. லெஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ரிலேட்டடா நம்ம வந்து காஸ்ட் ஷீட்ல எப்படி பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி 50,000 பிளஸ் இங்கே பர்ச்சேசஸ் 3 lakhs மைனஸ் 1,50,000. இந்த பாயிண்ட் புரியுறதா? குட். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபரும் வேஜஸும் ஒரே கான்செப்ட் தான். டைரக்ட் வேஜஸும் டைரக்ட் லேபரும் ஒரே இதுதான். ஸோ எவ்வளோன்னா 2 lakhs. ஸோ 2 lakh போட்டுக்கிறோம். மேனுஃபேக்சரிங் எவ்வளோன்னா 1 lakh. ஸோ 1 lakh இங்க போட்டுக்கிறோம். இது மூணு சேர்த்தா எவ்வளோ வரும்? 5 lakhs. இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 5 lakhs வரும். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுறதா? போடுறீங்களா என் கூடயே பேசாம? ஈஸியா இருக்கும். போடுங்க, என் கூடயே போடுங்க. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டா. பிஎன்டல்லேருந்து நம்ம என்ன இந்த ஃபார்மேட் எழுதணும். எழுதிட்டு அந்தந்த ஃபார்மேட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஐட்டம்ல we are trying to factor in all these numbers into this format. அதான் பண்றோம். எழுதுங்க கணம். சேல்ஸ் less cost of goods sold, direct material, direct labor, manufacturing expenses. அதுலேருந்து வரது வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட். சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் வருது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். எழுதிக்கோங்க. ஃபார்மேட் எழுதிட்டுருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைனை ஃபார்மேட் எழுதிக்கோங்க. அப்ப நான் ஒவ்வொன்றா இதை அலைன் சொல்லும் போது நீங்க அந்த காலம் போட்டுட்டே வரலாம். ஏதாவது டஃப்பா இருக்குன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லி தரேன். தீப்தி புரியுறது இல்ல தீப்தி? கீர்த்தனா? ஓகே ஓகே ஓகே. ம். நிதானமா பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. சி ஒரு ஒரு வாட்டி இந்த ஃபார்மேட் நம்ம மனசுல ஆயிடுச்சுன்னா போதும். அ- அதுலேருந்து இந்த சப்சீக்வன்ட் சம்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா, காஸ்ட் ஷீட்ல பண்ணுவோம்ல செல்லம் கீர்த்தனா. காஸ்டிங்ல நம்ம ஸ்டேஜ் 1 அதே கான்செப்ட் தான்டா. அங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஒரு இதுக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அதே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. இங்க ஆனா அது கிராஸ் ப்ராஃபிட்ன்றாங்க. இந்த ரேஞ்ச நெட் ப்ராஃபிட் அப்படி சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. அதே தான் ஆல்மோஸ்ட் அதுதான். ஆ போட்டிருக்காங்கடா, மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே. ஆக்சுவலா இது சர்ப்ரைஸ் ஆயிடுது. சாரி கீர்த்தனா எனக்கு. ஆ, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படியே மறந்து போயிட்டேன். ம். தீப்தி இவங்க வந்து என்னோட முன்னாடி பேட்ச் தீப்தி. ஸ்டேஜ் 2 கேட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே.
கீர்த்தனா இவங்க இப்போ இந்த நியூ பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்களடா. ஸ்ரேயான்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. தீப்தின்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா இன்னைக்கு வரல, உடம்பு சரியில்லை. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க கணோ. ரேஷியோ அனாலிசிஸ் ப்ரெடாமினன்ட்லி ஈஸியாக தான்டா வரும் உங்களுக்கு. ஓகேயா? மார்ஜினல் காஸ்டிங் அளவுக்கு பயங்கர யோசிச்சு போடுற மாதிரிலாம் ரேஷியோ அனாலிசிஸ் அவ்வளோ கஷ்டமாக கொடுக்க மாட்டோம். சோஃபார் அப்படிதான் வந்திருக்கு ட்ரெண்டு. எழுதிட்டீங்களா செல்லம்? ஆ, ஓகே. தித்தி நீங்க எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க கண்ணா. கண்டினியூ பண்ணலாம். எழுதிட்டீங்களா? ஓ சரி சரி. இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்ல இங்க 1 லேக். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 1 லேக். ஸோ ஆட் ஓப்பனிங் க்ளோசிங் இது ஆக்சுவலாக பார்த்தா நெட் இம்பேக்ட் வந்து 0, ஒன்றுமே இல்லை. ஸோ 5 லேக்ஸ் கிராஸ் ப்ராஃபிட். எழுதிக்கோங்க. கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. லெஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கண்ணா 50,000. 50,000 less sell distribution expenses 50,000. So 50,000 plus 50,000 1 lakh. So 5 lakh minus 1 lakh என்ன 4 lakh. So operating profit வந்து 4 lakhs. 5 lakh minus 1 lakh 4 lakhs. இது வரைக்கும். நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசர்ட், பேட் டெட்ஸ், இல்ல இல்ல, ஆமா, பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், அதெல்லாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை லெஸ் பண்ணணும். ஜென்ரல் கான்செப்ட் தான் சொல்லுமா. எக்ஸ்பென்ஸ்னா சேல்ஸ்ல வந்து லெஸ் பண்ணுவோம், இன்கம்னா ஆட் பண்ணுவோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமிங் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். கூட்டி கழிச்சு பார்த்தானா இது எல்லாமே காஸ்டடா. கரெக்டா? இல்ல, இது எல்லாமே காஸ்ட் தான். இது காஸ்ட், இது காஸ்ட், இது காஸ்ட், இது எல்லாமே காஸ்ட். 6,55,000. இன்கம் பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆன் சேல் வந்து இன்கம். ஸோ இதையும் ஆட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் இது பண்ணாலே எனக்கு வந்து ஈபிட் கிடச்சிரும். ஆனால் ஏன் இவ்வளோ லேயர் பண்ணுறோன்னா, ரேஷியோ கண்டுபிடிக்கும் போதும் ஒரு ஒரு லேயராக நம்ம கண்டுபிடிப்போம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஓகே, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா 5 lakhs by 10 lakhs அந்த மாதிரி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோனா 4 lakhs by 10 lakhs. ஸோ ஒவ்வொரு லேயர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு கண்டுபிடிக்கும் போது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும் நம்ம ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட். அதை பார்க்குற விதமே எண்ட் ஆஃப் த டே அதோட ஒரே மோட்டிவ் என்ன? காஸ்ட் மினிமைசேஷன். ஏன் காஸ்ட் இவ்வளோ இருக்கு, ஏன் காஸ்ட் இவ்வளோ இருக்குன்றது கேள்விதான் மேஜராக நம்மளோட மைண்டில் இருக்குமே தவிர, ஓகேவா, ஹோலிஸ்டிக்காக இதை பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது.
ஸோ நம்ம என்ன பண்றோம், மைக்ரோ லெவல்ல பிரிச்சு பிரிச்சு ஓகே கிராஸ் ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கா, ஏன் கிராஸ் ப்ராஃபிட் வந்து 5 லட்சம் தான் வந்தது, ஏன் இதெல்லாம் நம்மளால கம்மி பண்ண முடியாதுன்றது அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். சரி நெட் ப்ராஃபிட்னா ஏன் இவ்வளோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கம்மி பண்ண முடியாதான்றது கேள்வி வரும். நம்ம கேட்போம் மேனேஜ்மெண்ட் கிட்ட, ஏன் கேட்டுட்டு நம்மளே ரெக்கமெண்டேஷன் சொல்லும். அட்மின் காஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேவா, இந்த மாதிரி நீங்க ஸோ காஸ்ட் எங்க இருக்குன்றத ஜாஸ்தியா இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோலிங் ஆஃப் காஸ்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸையும் கொடுத்து, ஓகேவா, அதை ப்ராப்பரா பட்ஜெட்டிங்ல இன்கார்பரேட் பண்ணி அந்த பட்ஜெட்டிங்ல வரது ஆக்சுவல்ஸ்லயும் மெட்டீரியலைஸ் ஆயிருக்கான்னு பார்த்து the end of the day the profit is maximized with the minimization of cost அப்படின்றது தான் CMA ஓட objective. Not only profit maximization, not only wealth maximization, it is also very important that I'm able to maximize my profit with very minimum cost அப்படின்றதுக்கு தான் இந்த இவ்ளோ பிரிச்சு 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 நம்ம வந்து பார்க்குற விஷயமே அதனால தான். ஓகேவா, ரைட். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3,45,000. அப்புறம் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50,000. ஸோ ஈபிட் பார்த்தீங்கன்னா 3,45,000. இது ஒரு ஆட் பண்ணீங்கன்னா 3,95,000. இது வரைக்கும் போட்டிங்களா கண்ணா இந்த ஸ்ட்ரெச்சு? இந்த ஸ்ட்ரெச் புரியுறதா, யாருக்கா டவுட் இருக்கா? புரியுது, ஒன்றும் டவுட் இல்லை. ஓகே, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க கண்ணா. இப்போ இந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் இங்க இருக்கு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் 50,000 இங்க இருக்கு, அதை தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். லாஸ் சேல் 55,000, ப்ராஃபிட் ஆன் சேல் 50. ஸோ 3 lakh ஈபிட் வந்துருது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்றோம், 10,000 சொல்றோம். ஸோ இது மூலமா போச்சுன்னா இதுக்கு பேர் என்ன, இபிடி. டாக்ஸ் இன்னும் வரல. இந்த சம்ல டாக்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்ல டாக்ஸ் இல்ல, அதனால அப்படியே வச்சு இந்த லைனை வந்து நெட் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. ஓகேவா, இது போடுங்க, இது கன்க்ளூட் பண்ணிடுங்க, போட்டிங்கன்னா சொல்லுங்க. இருக்கு, இல்ல 5 to 7 இருக்குடா, அதுல நம்ம சேஞ்ச்லாம் இல்லை. we are going by the schedule தான். ஒரு 10 minutes மட்டும் நடுவுல ஒரு பிரேக் மட்டும் கொடுத்துக்கிறேன்டா. ஒரு 6 to 6:05 ஒரு 6 to 6:10 அவ்வளவுதான். நம்மளோட கிளாஸ் அசீஸ் இருக்கு. நோட் ஃபார்மேட் நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா சொல்லுங்க கண்ணா, அடுத்த ஸ்டெப் போலாம். எழுதிட்டீங்க, எழுதிட்டீங்க, வெரி குட். இப்போ வந்து ஸோ இப்போ நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சு. ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்டோட ஆன்சர் என்ன வந்தது உங்களுக்கு, 3,85,000 வந்ததா? ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்னா என்ன அர்த்தம்னா, அசர்ட், ஓகே, என்னெல்லாம் என்கிட்ட கரண்ட் அசர்ட் இருக்கு மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன் என்ன, கீழே ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் என்ன, ஓகேவா, அப்புறம் லயபிலிட்டி கீழே டிஸ்க்ளோஷர்னு சொல்லலாம்டா இதை. ஐ வுட் சே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் டிஸ்க்ளோஷர் ஆஃப் யுவர் ஒர்க்கிங் கேபிட்டல் பொசிஷன் பிளஸ் யுவர் லயபிலிட்டி அப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க கண்ணா. இங்க போடுறேன், நீங்களும் அப்படியே சைமல்டேனியஸா போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னலாம் தீப்தி? என்னலாம் கரண்ட் அசெட்ஸ்லாம் சொல்லுங்க.
What are current assets? Examples of current assets. இதெல்லாம் ஸ்டாக் முக்கியமானது. கரண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வருமா? ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் லோன் வருமா செல்லம்? ம், செல்லம் லோன் வந்து இது கிடையாது, லயபிலிட்டி இல்ல. ஆ அது ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. கரண்ட் லயபிலிட்டி என்னலாம்டா கீர்த்தனா? இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும்? இன்ட்ரெஸ்ட் வராது, அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் வரும் செல்லம். ஆ, ம். So, current assets, current liabilities, na current assets are those assets which are in the rotation basis for a period of 12 months, and their main function is to meet the current liabilities from the aspect of working capital management. Correctா? நான் சொல்றது கரெக்டா? ஓகே. இப்போ பர்டிகுலர் இதுல பாருங்க கண்ணா, இந்த டேட்டால பேலன்ஸ் ஷீட்ல ஸ்டாக் ஸ்டாக்லயே மூணு கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், அது கரண்ட் அசெட். எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1,50,000. கரெக்டா? அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1 lakh. அப்புறம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 50,000. டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1 lakh. கரெக்டா? இது வரைக்கும் புரியுதா? இது எல்லாமே கரண்ட் அசெட்ஸ். இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்ல என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட அவுட்கமே என்னதானா, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார்முலா என்னடா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க கண்ணா, இது எல்லாத்தையோட டோட்டல். தீப்தி பார்த்துட்டு சொல்லுங்க. குட். 4 lakhs. கிரெடிட்டாஸ் இது எவ்வளோ வருது கரண்ட் லயபிலிட்டியோடது? கிரெடிட்டாஸ் என்னெல்லாம் இருக்கு இங்க? 1 lakh. பில்ஸ் பேபிள் இருக்கா? 40,000. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இல்ல. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் இல்ல. இது எவ்வளோ டோட்டல் வரும்? 1,50,000. கரெக்டா? இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோடா அப்பனா? வெரி குட். ஸோ 4 lakhs minus 1,50,000. ஸோ 2,50,000 தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க். தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் பொசிஷன்ல ஒர்க்கிங் கேபிட்டல். புரியுதாடா இதோட எக்ஸ்பிளேஷன்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் 1. இந்த இதுலேருந்து நான் கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ, டிஃபென்சிவ் இன்டர்வல் ரேஷியோ, சகல வகையான லிக்விடிட்டி ரேஷியோஸை, அதாவது
இன்டர்பிரேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது ஸ்டெப் ஒன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்ல ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ ஒன்றும் இல்லடா, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ, இந்த சம்ல ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ, 2,50,000. ஸோ 2,50,000 நம்ம போட்டுக்கிறோம். add fixed asset 2,50,000 ஆடா. ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, இது ரெண்டுத்தையும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் we call it as capital employed in the business. Capital employed in the business. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டோட ஃபார்முலா என்ன? ஒரு ஃபார்முலா கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் liabilities பிளஸ் ஃபிக்ஸ்ட் அசெட். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3. இங்க பாருங்க, இப்போ வந்து இப்போ எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ்னா என்னடா? டிபெஞ்சர்ஸ், பேங்க் லோன், அதெல்லாம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். இந்த சம்ல எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் என்ன இருக்கு? டிபெஞ்சர்ஸ் 2 லட்சம் ரூபாய். கரெக்டா? டிபெஞ்சர்ஸ் இவரை வந்து மைனஸ் பண்ணணும் நம்ம. எதுல இந்த எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம்? சி, நான் எல்லா பாசிபிளோட எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். ஒரு சம்ல டிபெஞ்சர்ஸ் வரலாம், ஒரு சம்ல வந்து பேங்க் லோன் வரலாம், எல்லாமே வரலாம். சரியா? ஸோ எல்லாமே போடுறேன், எது வந்ததுன்னா நீங்க பாத்துக்கோங்க. டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ? 2 lakhs-ஆ? இப்போ நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, இப்போ உங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து டோட்டல் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ல இருந்து எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்க வேண்டியது என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? அப்போ 5 லட்சத்துல இருந்து நான் 2 லட்சம் மைனஸ் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 லட்சம். இது ஸ்டெப் நம்பர் 4. அடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பாவம் அவர்தான், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். பரிதாபத்துக்குள்ளேயே ஆளவங்க தான் எல்லாமே. கஜானா வந்து ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுக்கு அப்பதான் அட்வான்டேஜ், கஜானா கம்மியா இருந்தாலும் அவங்க, அதாவது டபுள் ஸ்வாட் மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ திஸ் மைனஸ் திஸ், ஸோ 4 lakhs. இந்த 4 lakhs தான் என்னது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகேவா? 7 மார்க்ல வரும் கண்ணா. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பொசிஷன். தீப்தி, இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல? ஐயோ, சாரி சாரி. ஓகேவாடா? ஸோ ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு அதுலேருந்து வருது என்ன, அதுலேருந்து வருது என்ன, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணா ஒர்க்கிங் கேபிட்டல், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபிக்ஸ்ட் அசெட்டையும் ஆட் பண்ணா கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அதுலேருந்து எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணோம்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதுலேருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் பண்ணானா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். புரியுதா? இதுதான் கண்ணா ஜெய்ஹிந்த் லிமிடெடோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம எடுத்துன்னு வர எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். 7 மார்க்ல கேட்பாங்க. ஓகேவா? சம்மு இப்பதான் நம்ம கிளைமேக்ஸ் வரோம். ஓகேவா? இப்போ நான் இப்போ ஆக்சுவலா நான் வந்து ஸ்லோவா சொல்லி கொடுக்குறேன்டா. ஆக்சுவலா இதை வந்து ஃபாஸ்டா கூட சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஃபாஸ்டா சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னா எல்லாம் புரியும், இதெல்லாமும் புரிஞ்சிரும். இந்த இந்த குட்டி குட்டி நியூவன்சஸ் இருக்குல்ல, சொல்லலாம்
ஒர்க்கிங் கேப்லேருந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஆட் பண்ணா இது வரும். அப்புறம் இதுல அந்த நியூவன்சஸ் என்னால கம்யூனிகேட் பண்ண முடியாது. நான் கட 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 கடன்னு எடுத்துன்னு போயிட்டேன்னா. ஏன்னா இந்த நியூவன்சஸ் நீங்க தெரிஞ்சுட்டாதான் பெரிய சம் பெரிய சம்னா நான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்து கொஷின் மார்க்கா கொடுப்பாங்க. ஒரு கரண்ட் அசெட்டை கொடுத்துருவான், ஃபிக்ஸ்ட் அசெட்டை கண்டுபிடி, ஷேர் கேபிட்டல்ல கண்டுபிடி, டிபெஞ்சர்ஸை கண்டுபிடின்னு கொஷின் மார்க் கொடு. அப்போ உங்களுக்கு இதோட இந்த நியூவன்சஸ் ஆ இப்போ அந்த நியூவன்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஓகே. இப்போ பாருங்க, நான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இப்போ பாருங்க, குயிக்கா நம்ம பண்ணிடுவோம் பாருங்களேன். டப்புன்னு முடிச்சிடலாம். 2 மினிட்ஸ் தான். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்னன்னா, கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100, 5 lakhs by 10 lakhs into 100. Any profitability ratios, you will have to do a comparison with respect to your sales தான். இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, அப்போ என்னோட கிராஸ் ப்ராஃபிட் என்ன, இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, என்னோட நெட் ப்ராஃபிட் என்ன, இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, என்னோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன, இவ்வளோ சேல்ஸுக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனாலே என்ன ஞாபகம் வரணும், என்னோட கம்பேரிசன் பேஸ் டினாமினேட்டர் எது, அஸ்திவாரம் எது, சேல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஓகே. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்கு என்ன சொல்றாங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இங்க, 5 லட்சம். நான் போட்ட பைசா 5 லட்சம் ரூபாய். ஆனா எனக்கு லாபம் எவ்வளவு வந்திருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4 லட்சம். 5 லட்சம் நான் போட்ட பைசாக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4 லட்சம் எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் மை நான் போட்ட பைசாவே லாபமா கிடைச்சிருக்குன்னா நல்ல விஷயம் இல்ல? கரெக்டா? கரெக்ட். கரண்ட் ரேஷியோக்கு வந்து நம்ம கரண்ட் ரேஷியோக்குனாலே டக்குன்னு நம்ம பேலன்ஸ் ஷீட் வியூ போயிடணும், இங்க வந்துடணும். ஸோ கரண்ட் ரேஷியோ என்ன, current assets divided by current liability. 4 lakh divided by 4 lakh கரெக்ட்டுக்கண்ணா. 4 lakh divided by 1,50,000. 2.67 times. Times போடணும் செல்லம். இந்த ரேஷியோஸ் எல்லாமே டைம்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோக்கு மட்டும்தான் பர்சன்டேஜ். தப்பு பண்ணிடாதீங்க. நிறைய பேர் டைம்ஸ் போட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ டைம்ஸ் போட்டுறாங்க, பண்ணாதீங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பர்சன்டேஜ் இன்டூ 100க்கு பண்ணுவோம், அப்பதான் மேக் சென்ஸ். மற்றது எல்லாமே டைம்ஸ். இதுக்கு எவ்வளோ டைம்ஸ் இவ்வளோ அக்யூமுலேட் ஆயிருக்கு. நான் 4 மணி நேரம் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் படிச்சேன். படிச்சதுக்கு எனக்கு இவ்வளோ டைம்ஸுக்கு என்னால வந்து இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வர முடியுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளோ டைம்ஸுக்கு நீங்க உங்களோட பேஸ் இதுலேருந்து எவ்வளோ டைம்ஸ். நான் வந்து ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி ஆகும்போது 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். பட் பை த டைம் நான் 20 வருஷம் சர்வீஸ் முடிஞ்ச உடனே 200 டைம்ஸுக்கு என்னோட salary இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், 1 lakh into 200 டைம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 lakhs என்னோட salary அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? டைம்ஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தவிர மற்றதெல்லாம் டைம்ஸ். டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்னடா, லாங் டேர்ம் டெட் டிவைட் பை லாங் டேர்ம் ஃபண்ட். இங்க லாங் டேர்ம் ஃபண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க சம்ல, சிலம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரே நிமிஷம், இங்க ஒரே ஒரு மட்டும் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது லாங் டேர்ம் ஃபண்டா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் லாங் டெட்ன்றது டிபெஞ்சர்ஸ் ஓடுது, லோனு டிபெஞ்சர்ஸ்னா. ஸோ 2 lakh டிவைடட் பை 5 lakhs 0. செல்லம் இப்போ இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குல்ல கண்ணா, அகைன் நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடலாம். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, ரா மெட்டீரியல் கன்சியூம் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக். ஆவரேஜ் ஸ்டாக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 lakh ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் டிவைட் பை 2. புரியுதாடா? ஓகே. இப்போ அடுத்த வந்து இவர் தான் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரும் ரொம்ப ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்றது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்றதுக்கு இல்லையா, இந்த வேல்யூ 5 lakh டிவைடட் பை அந்த ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பை 2.
ஆக்சுவலா இங்க ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ்னு எழுதிக்கலாம் சொல்லுமா. இந்த சிக்ஸ்த் அப்போ இங்க ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்கேடா கண்ணா. ஒரு செல்லம் செல்லம் இருங்க இருங்க. ஃபினிஷ்டு கூட எடுத்துக்கணும்டா. ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட் இது. மாத்திக்கோங்க. பாருங்க ஓப்பனிங் கூட 1,00,000, க்ளோசிங் ஃபினிஷ்டு கூட 1,00,000. அதான் 1 லேக் பிளஸ் 1 லேக் பை 2. புரியுதா? இங்க ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட். இங்க ஃபினிஷ்டு குட்னா இங்க ஃபினிஷ்டு குட். ஆமா. ஃபினிஷ்டு குட் எடுத்துக்கணும். ஆமா கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? இந்த இதுல ரெண்டுமே ஒரே ஆன்சர் வருது. பட் த அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட். ம். லிக்விடிட்டி ரேஷியோ செம்ம ஈஸிடா. இங்க வந்துரலாம் நம்ம. ஆமா. ஆமா. லிக்விட் அசெட்ஸ்னா நீங்க எது எடுத்துக்க மாட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாக்கும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸும் எடுத்துக்கூடாது. எடுத்துக்க மாட்டோம். எதெல்லாம் எடுத்துக்கணும்னா, இதுல டெட்டார் எடுத்துக்கணும். பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கணும். இவங்க 2 பேரும் எடுத்துக்கணும். ஸ்டாக் ஆஃப் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டீஸ் 1,50,000. அவ்வளவுதான். 1. ஓகேவா? ஈஸியா இருக்கா? இந்த ரெஸ்ட் ஆஃப் இது நீங்க ஹோம்வொர்க்கா போட்டுறீங்களா? இது ஸ்ட்ரெச். இந்த 1 to 7. ஓகே. ஆ, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஏதாவது சம் இருக்கான்னு பார்க்கலாங்கண்ணா. இல்ல. ஓகே. இந்த சம் மட்டும் ஹோம்வொர்க் போடுங்கடா. ஆ, நான் அடுத்த கிளாஸ்ல இல்லஸ்ட்ரேஷன் 8, 9, ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகேவா? இது பின்னாடி ஏதாவது இதே மாதிரி ஒருவேளை நீங்க இஃப் யூ கம் அக்ராஸ் ஏதாவது இந்த மாதிரி சம் ஏதாவது பின்னாடி இருந்ததுன்னா போட்டு பாருங்க. இல்லைன்னா வேண்டாம். இந்த ஒரு சம் அப்படியே நச்சுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா போதும். இந்த ஃபைல் அனுப்பிச்சிடுறேங்கண்ணா. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ தீப்தி. கீர்த்தனா தேங்க்யூ ஸோ மச் ரா. சாரிடா ஃபார் த லாஸ்ட் மினிட் இது. கண்ணா. ம். பை பை.